ஹலோ லாய்ட. குட் மார்கன். எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த வைல் உபயோகப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். வைல் அப்படிங்கிறது ரீசன். அதாவது ஒரு ஒரு விஷயம் நடக்குது. பிகாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏனென்றால் அப்படின்னு ஒரு கனெக்டார் இத உபயோகப்படுத்தி 2 வாக்கியத்த நம்ம எப்படி இணைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பைஷ்பீல் பார்ப்போம். "Zara geht nicht zur Arbeit." இது வந்து "zur Arbeit" இங்க வந்து டாட்டிவ் வந்திருக்கு. இங்க "geht" வந்து 2வது இடத்துல இருக்கு. ஒரு வாக்கியம் எடுக்கும்போது டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு கிராமருடைய ஃபண்டமெண்டல் என்னென்னலாம் படிக்கிறோமோ, இது எல்லாமே உடனே உடனே நீங்க எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் சுலபமா வந்து நம்ம மனசுல நிக்கும். எதையுமே வந்து தனியா நம்ம கிராமர் அப்படின்னு தனியா பார்க்கறதோட, கிராமர்ங்கிறது என்னது? நம்மளுடைய ஒரு வாக்கியத்துடைய அமைப்பு. இப்படிலாம் இருந்தா தான் இப்படிதான் இருந்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு அமைக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான் வந்து கிராமர். ஆக "Zara geht nicht zur Arbeit, sie ist erkältet" அப்படின்னு இருக்கு இந்த வாக்கியம். இப்ப இந்த வாக்கியத்த சேர்த்து எழுதும்போது பாருங்க, முதல் வாக்கியம் அப்படியே கீழ வந்துரும். "Zara geht nicht zur Arbeit" அதுல எந்த மாற்றமுமே வராது. இங்க கமா போட்டுட்டு என்ன பண்ணுவோம், while ஏனென்றால் அவர்களுக்கு ஜாராக்கு வந்து உடம்பு சரியில்ல. கோல்டு பிடிச்சிருந்தது. அதனால வந்து அவங்க வந்து வேலைக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்லும்போது, "while" போட்டுட்டு என்ன பண்றோம் பாருங்க. இங்க வந்து வெர்ப் வந்து 2வது பொசிஷன் இருக்கா? இந்த வெர்ப் வந்து ஆம் என்ட. "Es geht am Ende." இந்த வெர்ப் வந்து கடைசிக்கு போயிடும். அவ்வளோதான். "Weil sie erkältet ist." ரொம்ப சுலபம். அந்த while வச்சு வாக்கியம் எழுதுறது ரொம்ப சுலபம். நீங்க A2 லெவல் வந்துட்டீங்க அப்படின்னா, நெறைய வாக்கியங்கள் வந்து நீங்க while வச்சு எழுத ஆரம்பிங்க. இந்த கனெக்டார வச்சு நீங்க எழுதுறது ரொம்ப சுலபமா இருக்கும். உங்களுக்கே வந்து வாக்கியம் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்ப 2வது வாக்கியம். "Sie möchte am liebsten nur im Bett liegen. Sie ist so müde." அவன் இல்லன்னா அவள் வந்து என்ன பண்றாங்க? "Liebsten nur im Bett liegen." பெட்ல தான் எப்பவுமே இருக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா, அவங்க வந்து டயர்டா இருக்காங்க. இப்ப இங்க வெர்ப். இது மொடல் வெர்பா? இது வந்து மொடல் வெர்ப் 2வது எஸ்ல. மொடல் வெர்ப் வந்துருச்சுனாலே என்ன ஆயிடும்? ஆக்ஸிலரி வெர்ப் வந்து இன்ஃபினிட்டிவ்ல இங்க வந்துரும். லீகன் அப்படின்னு இங்க மெயின் வெர்ப் வந்து இங்க வந்துருச்சு பாருங்க. மியோஷ்ட லீபன். இந்த 2வது வாக்கியத்துல வெர்ப் வந்து இங்க இருக்கு. இது வந்து கான்ஜுகேட் ஆகி இருக்கு. இப்ப இத வந்து நம்ம while வச்சு எழுதணும்னா, இந்த முதல் வாக்கியம் அப்படியே வந்துரும். "Sie möchte am liebsten nur im Bett liegen." இது அப்படியே வந்துரும். கமா while ஏனென்றால் இல் "sie" இங்க வந்து ஸ்மால்ல எழுதணும். "klein." ஏன்னா இது வாக்கியத்தோட ஆரம்பத்தினால இவங்க வந்து குரோஸ்ல எழுதியிருக்காங்க. நம்ம வாக்கியத்தோடைய நடுவுக்கு போயிடுச்சு இல்லையா? அதனால இங்க வந்து க்ளைன்ல எழுதணும். "Weil sie so müde ist." அவ்வளோதான். இந்த "ist" வந்து கடைசிக்கு போயிடும். ரொம்ப சுலபம். இந்த while கனெக்டார் வந்து ரொம்ப சுலபமானது. அடுத்தது நீங்க ட்ரை பண்ணுங்க. "Sie muss trotzdem aufstehen." அகைன் இங்க என்ன இருக்கு? மொடால் வெர்ப் வந்திருக்கு. மொடால் வெர்ப் வந்துருச்சுனாலே, இன்னொரு வெர்ப் வந்து அங்க எண்டுல இருக்கணும். aufstehen. muss aufstehen. இதுதான் வந்து மொடால் வெர்ப் பிளஸ் வெர்ப் இன் இன்ஃபினிட்டிவ். "Sie muss trotzdem aufstehen. Sie muss zum Arzt gehen." இங்கேயும் வந்து இன்னொரு மொடால் வெர்ப் வந்துருச்சு. அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு வெர்ப் தான் வந்திருக்கு. இங்க எதுவுமே இங்க மொடல் வெர்ப் இல்லாதனால இங்க 2வது வெர்ப் வரல. இந்த இடத்துல பார்த்தோம்னா, இங்கேயுமே 2 வெர்ப் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க இன்னும் பயப்படாதீங்க. இதுவும் வந்து சாதாரணமா நம்ம எழுதுற மாரி தான் இது எழுதணும். இது வந்து மொடல் வெர்ப் பிளஸ் இன்ஃபினிட்டிவ்ல இருக்கா? நீங்க வந்து எழுதுங்க பார்ப்போம். என்ன வரும்னு சொல்லி bitte schreiben Sie im Kommentare. இங்க while உபயோகப்படுத்தி while சரி இது மட்டும் நான் குடுக்குறேன். ஏன்னா இது மாடல் வெர்ப் இருக்கிறதுனால, அடுத்தது நீங்க எழுதுங்க. while sie இந்த இந்த வெர்ப் வந்து கடைசிக்கு போயிடும். அதனால sie zum Arzt gehen muss. அவ்வளோதான்.
ஒண்ணுமே வித்தியாசமே இல்ல. இந்த 2வது வாக்கியத்த அப்படியே வச்சு வெர்ப வந்து 2வதுலேருந்து நாம எண்டுக்கு போட்டீங்கன்னா, வைல் ஜாட்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்பர் 4. Sie geht zum Arzt. Sie geht zum Arzt. அவங்க வந்து டாக்டருக்கு போறாங்க. இப்போ மெயின் வெர்ப் எங்க இருக்கு? வேர் இது மாடல் வெர்ப் கிடையாது. அதனால நமக்கு வந்து இங்க எதுவுமே இந்த மெயின் வெர்ப்லாம் எதுவுமே வரல. இப்ப வெர்ப் sie geht zum Arzt. Sie braucht eine Krankschreibung. இங்க braucht அப்படின்னு ஒரு வெர்ப் வந்திருக்கு. இப்ப இந்த வாக்கியத்த நீங்க வைல்ல மாத்தி கீழ எழுதுங்க கமெண்ட்ல. வீடியோ பாஸ் பண்ணி இந்த வாக்கியத்த பார்த்துக்கோங்க. இந்த வைல்க்கு அப்புறம் உள்ளத மட்டும் நீங்க எழுதினா கூட போதும். முன்னாடி இருக்கிறதையும் சேர்த்து எழுதினீங்கனாலும் குட். வைல் இங்க எங்கேயுமே உங்களுக்கு இது இல்ல. உம்லவுட் இல்ல. அதனால உங்களுடைய சாதாரண கீபோர்டு வச்சே நீங்க வந்து இந்தியாவுடைய கீபோர்டு வச்சே நீங்க வந்து டைப் பண்ணி எழுதலாம். உம்லவுட் வந்தது அப்படின்னாலும் நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். அந்த உம்லவுட் கூட ஏ சேர்த்துடலாம். அதாவது உம்லவுட் இருந்ததுன்னா இப்படி எழுதிடலாம். நான் அத திருப்பி எழுதி காட்டுறேன். உதாரணத்துக்கு உம்லவுட் வந்தது அப்படின்னா, இத வந்து நீங்க இப்படி எழுதலாம். இப்படி வந்ததுன்னா, நீங்க வந்து இப்படி எழுதலாம். உம்லவுட் வந்தது அப்படின்னா, இப்படி எழுதலாம். ஓகே. இப்ப இதோடைய பதில் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அடுத்த கேள்வி. நம்பர் 5. Sie möchte மாடல் வெர்ப் திரும்பவும். Sie möchte மாடல் வெர்ப் வந்துருச்சுனாலே, கடைசியில ஒரு வெர்ப் வந்து ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கும். இங்க werden வந்துருச்சு. möchte பிளஸ் werden இன்ஃபினிட்டிவ்ல இருக்கணும் அது. இதுதான் கிராமர் ரூல். Sie will இங்கேயுமே மாடல் வெர்ப் வந்துருச்சு. will அப்படிங்கிறது கான்ஜுகேட் ஆகி வந்திருக்கு. இங்கேயும் ஒரு மாடல் வெர்ப். அதனால கடைசியா வந்து ஒரு வெர்ப் இங்க வந்துருச்சு. இன்ஃபினிட்டிவ்ல வந்துருச்சு. இப்போ இந்த வாக்கியமும் கிராமர் படி கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம வைல் வச்சு மாத்த சொல்றாங்க. Sie möchte schnell gesund werden. Sie will am Samstag auf ein Konzert gehen. சனிக்கிழமை ஒரு கான்சர்ட்டுக்கு போகணுமா. அவங்க வந்து சீக்கிரமா சரியாகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏனென்றால் சனிக்கிழமை ஒரு கான்சர்ட்டுக்கு அவங்க செல்ல வேண்டும். இப்போ இத வந்து வைல் உபயோகப்படுத்தி கீழ வந்து கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்க. இத பார்த்து வைல் கூட இந்த வாக்கியம் எப்படி மாறும் அப்படின்னு எழுதுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா bitte schreiben Sie in Kommentare. வைல் வந்து ரொம்ப 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 சுலபமான ஒரு கனெக்டார். வைல் உபயோகப்படுத்தி நீங்க 2 வாக்கியத்த அழகா நீங்க ஜாயின் பண்ணி எழுதலாம். நீங்க A2 லெவல் போகும்போது வைல் ஜெயிட்ஸ் நெறையா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மார்க் ரொம்ப சுலபமா வரும். ஏன்னா இந்த 2 வாக்கியமுமே தனித்தனியாவும் நீங்க எழுதலாம். தப்பு கிடையாது. அது வந்து A1 லெவல்ல அப்படியே எழுதுவாங்க. A2 லெவல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜெர்மன் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து தனித்தனியா சொல்லும்போது என்ன ஆகும், ஒரு போர் வந்துரும். போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். இப்போ ஒரு இது பார்க்கும்போது. இன்னைக்கு நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு புது வருஷம். இன்னைக்கு நான் வெளில போனேன். அப்படின்னு சொல்றதோட, இன்னைக்கு நான் வெளில போனேன். ஏன்னா, இன்னைக்கு புது வருஷம். நான் இன்னைக்கு கேக் சாப்பிட்டேன். ஏனென்றால், இன்னைக்கு புது வருஷம். அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழகு வருது அந்த ஒரு வாக்கியத்துல. ஓகே லைட்டா. இப்போ இது 2 இதுக்கும் எனக்கு bitte schreiben Sie im Kommentare வைல் கனெக்டர் பார்த்தோம். நாளை திரும்ப வேற ஒரு வீடியோல சந்திப்போம். அதுவரை auf Wiedersehen.